தான் செத்து போனதா தானே ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு சொன்ன ஒரு பேயோட கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த ஸ்டோரியை கேட்க ரொம்ப பயமா இருக்கும். ஹெட்ஃபோன் எடுத்து காதல மாட்டேங்க. இதுதான் கராக் ஹைவே. இந்த ரோட்ல தான் கிட்டத்தட்ட பல விபத்துகள் நடக்குது. இந்த ரோட்டை சுற்றி பல பேய்களும் பல சாத்தான்களும் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அதில் பல கதைகள் கூறப்படுது. அதில் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாள் நைட்டு இரவு ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஸ்டேஷனில் இருந்த ஒருத்தர் ஃபோன் கால் அட்டன் பண்ணுற அந்த ஃபோனில் சொன்னது என்னன்னா, நானும் என் ஃபேமிலியும் காரில் போயிட்டு இருந்தோம். பயங்கரமான ஒரு விபத்து நடந்துச்சு. ஸோ அந்த விபத்தில் என் குழந்தைகளும் என் மனைவியும் என் கண் முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ சாரி சார், அங்கே நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டு இருக்கோம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா என் சாவா நானே என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பதறி போய் ஒரே குழப்பமாக ஃபோனை கட் பண்ணிட்டாரு. மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே அந்த விபத்து நடந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரியே அங்கே ஃபேமிலி இறந்துருக்கு, அவரும் இறந்துருக்காரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அந்த ஃபோன் காலோட ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது அவர் பேசின அந்த செகண்ட்ஸ் மட்டும் சத்தமே இல்லை. அதாவது எந்த சத்தமும் இல்லாமல் அப்படியே மியூட் ஆன மாதிரி இருக்குது. இந்த குடும்பத்தில் இறந்து போனவங்க தான் அங்கே பேய் அந்த ரோட்டில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது மாதிரி பல பேய் வரலாறு அந்த ரோடை சுற்றிட்டு இருக்கு.